தயாநிதி மாறனுக்கு சொந்தமான முரசொலி நிறுவனம் தற்பொழுது இடிக்கப்பட உள்ளது. நீதிமன்ற இறுதி தீர்ப்பால் ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பமே தற்பொழுது கண்ணீரில் சிக்கியிருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திருடர்கள்தான், அவரது குடும்பத்திலும் திருடர்கள் என்பதை தற்பொழுது நீதிமன்றமே வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துவிட்டது. பஞ்சமி நிலத்தில் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுவனத்தை நடத்தியதே மிகப்பெரிய தவறு என்றும், தற்பொழுது பட்டா இல்லாத நிலத்தில் நிறுவனத்தை தொடங்கியது மட்டுமல்லாமல் அதை நடத்தியதும் தற்பொழுது பெரும் குற்றமாக கருதப்பட்டு உடனடியாக அதை இடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தயாநிதி மாறன் அவர்கள் முன்வந்திருப்பதாகவும், ஆனால் பட்டா இல்லாத காரணத்தினால் மேல்முறையீடு செய்யப்பட்டாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு அனைத்துமே சொந்தம் என்பதை உரிமை கொண்டாட முடியாது என்றும், பஞ்சமி நிலத்தை சொந்தமாக்கி கொண்டு நிறுவனத்தை நடத்தி வருவது மிகப்பெரிய குற்றம். கலைஞர் காலத்தில் தொடங்கப்பட்டு தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரை நடத்தப்பட்டு வரும் முரசொலி நிறுவனம் தற்பொழுது இடிக்கப்பட்டால் மிகப்பெரிய பேசும்பொருளாக மாறும். தற்பொழுது ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு இத்தனை திருட்டு வேலைகளை செய்ததன் காரணமாகத்தான் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் திமுக எந்த ஒரு வெற்றியும் பெறவில்லை. அவரது மறைவிற்கு பிறகு திமுக ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காததை தொடர்ந்து அனைத்திலும் ஊழல் செய்து வருகிறது. கிட்டத்தட்ட மக்கள் அவதிப்பட்டு வருவது திமுகவின் ஆட்சியில்தான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூறியுள்ளார். முரசொலி நிறுவனத்தை இடிக்கக்கூடாது என்று மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு நாளை மறுநாள் நீதிமன்றத்திற்கு வரவுள்ளது. ஒருவேளை நீதிமன்றம் மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்பட்டால் நிச்சயமாக முரசொலி நிறுவனம் இடிக்கப்படும். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். கோபாலபுர கொள்ளையர்கள் பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.